லோக்கல் ஃபுட் சிஸ்டம்ஸ் என்ற பெயரிலே ஒரு வார நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் குடிமக்களின் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் காத்திரமான பங்கேற்பு, சமூக நீதிக்காகவும் மற்றும் பெண்களுடைய சமத்துவத்திற்காகவும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எந்த வகையில் இந்த பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கும்போது, நான் இந்த லோக்கல் ஃபுட் சிஸ்டம் பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் முதலிலே கூறிவிட்டு பிறகு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பிடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக பசுமை புரட்சிக்கு பிறகு ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை போன்றவற்றை மக்களுக்கு தாராளமாக சலுகை விலையில் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதை இலவசமாகவே முழுவதும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தருகின்றார்கள். இப்படித்தான் நமக்கு கோதுமை என்பது அறிமுகமானது. லோக்கல் ஃபுட் சிஸ்டம் என்று சொல்லும் பொழுது உள்ளூரிலே விளைவிக்கப்பட்டு உணவாக உட்கொள்ளப்பட்டு நமது பாரம்பரிய உணவாக இருந்து வந்ததை தான் நாம் உள்ளூர் உணவு முறை என்று சொல்கின்றோம். இப்படி கோதுமை அறிமுகப்படுத்தப்பட்டதினால் என்ன தீங்குகள் ஏற்பட்டன என்பதை பற்றி நான் விரிவாக ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். கம்பு, சோளம், ராகி, வரகு, சாமை, திணை போன்ற ட்ரை கிராப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நீராதாரமற்ற நிலங்களில் விளைவிக்கப்படுகின்ற இந்த பொருட்களை நிலம், அதாவது விவசாய நிலம் இல்லாதவர்கள், வெறும் தரிசு நிலத்தை மட்டும் வைத்திருக்கிறவர்கள் இதை பயிர் செய்து வெகுவாக பயனடைந்தார்கள். கோதுமையின் வரவினால் இது முழுவதுமே நின்றுவிட்டது என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அது கோதுமை அரிசியை விட மிக சத்து வாய்ந்த இந்த உணவுப் பொருட்கள் காணாமலே போய்விட்டன. பசுமை புரட்சியினுடைய ஒரு விளைவாக கூட இதை நாம் பார்க்க வேண்டும். போதுமான ஆராய்ச்சி அதிலே இல்லை. இரண்டாவது, அதை எப்படி விற்பனை செய்வது? கோதுமையை வாங்கி விற்பனை விவசாயிடமிருந்து வாங்கி விற்பனை செய்பவர்கள் ஏன் ராகி, சோளம், கம்பு இவற்றை வாங்கி பிடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யவில்லை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த உள்ளூர் உணவு முறை பற்றிய ஒரு கருத்தரங்கு, அது தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் இந்த கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்த அனைவரையும் பாராட்டி மகிழ்கின்றேன். அரசியல் பங்கேற்பு என்று சொல்லும் பொழுது இந்த நிர்வாகம், அதாவது உணவு உற்பத்தி, விநியோகம், அதை உண்ணும் பழக்க வழக்கம், இவற்றை எல்லாம் முறைப்படுத்துவது என்பது ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு அடியிலே வருகிறது. நிர்வாகம் என்று வரும்போது அரசியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சிறந்த அரசியல் இல்லாமல், சிறந்த நிர்வாகம் இல்லாமல் நமது உணவு முறைகளை மாற்றி அமைப்பது கூட ஒரு வகையில் சிரமமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதை பற்றி ஒரு கருத்தரங்கு, ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதிலே இப்ப அரசியலில் அனைத்து குடிமக்களும் பங்கேற்பு என்று சொல்லும் பொழுது அதை பொதுவாக ஆண், பெண் என்று பிரித்துக் கொள்ளலாம். பின்னவீனத்துவ சிந்தனைக்கு பிறகு இப்பொழுது தமிழ்நாட்டிலே பரவலாக தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களின் அரசியல், மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களினுடைய கோரிக்கைகள், பழங்குடியினருடைய கோரிக்கைகள், தலித் மக்களுடைய கோரிக்கைகள், பெண்களுடைய கோரிக்கைகள் என்று ஒரு இந்த அரசியல் என்பது கூர்மைப்பட்டுக் கொண்டு வருகிறது. இதை ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், கேட்டகரி பாலிடிக்ஸ் என்று கூட சொல்வார்கள். இந்த கேட்டகரி பாலிடிக்ஸ் என்பது எந்த வகையிலே நன்மை விளைவிக்கக்கூடியது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ பெண்களை குறிப்பாக பார்க்கும் பொழுது, ஏன்னா எல்லாவற்றையும் பற்றி இங்கே பேச முடியாது, அதனால் பெண்களினுடைய அரசியல் பங்கேற்பை பற்றி சில கருத்துக்கள் நான் கூற ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை நான் தூசி மாமண்டூர் என்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்த பொழுது மதிய உணவு வேளையில் பள்ளி மாணவர்களை சந்தித்தேன். அப்பொழுது விளையாட்டாக அவர்களிடம் பேச துவங்கினேன். ஏன்
பெண்கள் அதிகமாக விளையாடுவதில்லை என்று ஒரு கேள்வியை கேட்டபொழுது, அவர்கள் வீட்டிலே டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் ஒரு ஆண் குழந்தை. உடனே ஒரு பெண்ணை கேட்டேன், ஏன் நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, எங்களுக்கு விளையாடுவதற்கு கிராமத்தில் இடம் கிடையாது, பையன்கள் விளையாடுவதற்கு மட்டும் இடம் இருக்கிறது என்று சொன்னார். நான் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் பெண்களுக்கான விளையாட்டு திறனை ஒவ்வொரு கிராமத்திலும் ஏற்படுத்தி கொடுக்க முன் வருவார்களா என்று கேட்டபொழுது, முன் வர மாட்டார்கள் என்று பெண்கள் கோரஸாக சொன்னார்கள். அப்படி என்றால் பெண்களே ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் பெண்களுக்கு கிராமத்திலே பெண்களுக்கு விளையாட்டு திறன்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று சொல்லும்போது எல்லாரும் முடியும் என்று சொன்னார்கள். நான் அடுத்ததாக ஆண்களை பார்த்து, பெண்கள் ஒருவேளை தனி கட்சி துவங்கினால் நீங்கள் அதிலே உறுப்பினர் ஆவீர்களா என்று கேட்டேன். உடனே அந்த பையன் எழுந்து, நான் செத்தாலும் உறுப்பினராக மாட்டேன் என்று சொன்னான். இது அதிர்ச்சி அளித்தது. இப்படி பெண்களை பற்றிய அவருடைய அரசியல் பங்கேற்பு பற்றிய ஒரு ஆழ் மனதிலே ஒரு கருத்து ஊறி இருக்கிறது என்பதை பார்த்தேன். அதே போலவே பேராசிரியர் கல்யாணி ஒரு முறை இந்த உதாரணத்தை சொன்னார். ரோசனை என்ற ஒரு கிராமத்திலே அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரது நடையை கேலி செய்து பின்னால் ஒரு கூட்டமாக சிறு குழந்தைகள் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளா, நீங்கள் என்ன ரோசனை கிராமமா என்று கேட்டார். உடனே குழந்தைகள் எங்களை பார்த்தால் ரோசனை கிராமம் போல தெரிகிறதா என்ற ஒரு பதில் கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு காரணம், ரோசனை கிராமத்தில் வசிப்பவர்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். சிலரை பார்த்தாலே தாழ்த்தப்பட்ட வகுப்பு என்று தெரியும் என்ற அளவிற்கு குழந்தைகளிடம் ஆழ்மனதிலே தாழ்த்தப்பட்டவர்களை பற்றிய ஒரு கருத்து பதிவாகி இருக்கிறது. இந்த சமூகத்திலே வேறுபாடுகள் என்பது வெறும் வேறுபாடுகளாக இல்லை. வேறுபாடுகள் இருக்க வேண்டியது, எல்லா சமூகத்திலும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் வேறுபாடுகளின் அடிப்படையிலே ஒடுக்குமுறையும் கலந்து இருக்கிறது. அதுதான் இங்கே உள்ள விசேஷம். நான் அமெரிக்காவிலே பயிற்சி மேற்கொண்டிருந்த பொழுது நிக்கோல் பிரைஸ் என்கின்ற ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் ஒரே ஒருவர் தான் கருப்பினத்தை சேர்ந்த ஆசிரியர். மிக அழகாக உரையாற்றினார். அவர் உரையாற்றும் போது சொன்னார், ஒரு முறை அவர் வகுப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் பன்னி ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற, உங்களுக்கு தெரியும் பன்னி ட்ரெஸ்னா இந்த வால்லாம் வச்சு ஒரு பண்ணெல்லாம் வச்சு தச்ச ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அலுவலகத்திற்கு வந்த பொழுது எல்லாருடைய கவனமும் அவர் மேல் சென்றது. இவர் அந்த அலுவலக தலைவர் என்ற முறையிலே இதை எப்படி கண்டிப்பது என்று தெரியவில்லை. ஆகையால் அவர் ஓய்வு நேரத்திலே அந்த பெண்ணை அழைத்து, இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ் போட்டு கொண்டு வருகிறாய் என்று சொல்லாமல் அலுவலகத்திலே சில மாதிரியான உடைகளை அணிவது நல்லது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அந்த பெண் கேட்டாங்க, என்னை பற்றி தானே நீங்கள் பேசினீர்கள் என்று கேட்டபொழுது அவர் ஆமாம், ஒரு உடை என்பது வெறுமனே உடையாக இல்லை, அது கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளது. இன்னொன்று, அது டைவர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற வேலையிலிருந்து கவனக்குறைவு ஏற்படுகிறது என்று சொன்னார். சொல்லிவிட்டு இதை எதற்காக பயன்படுத்தினார் என்றால், இந்த உதாரணத்தை, ஒரு சாதாரண உடையிலேயே இவ்வளவு கவனக்குறைவு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு ஒப்பீனியன், அதாவது ஒரு கருத்து ஏற்படும் என்றால், தாழ்த்தப்பட்ட கருப்பின பெண் என்ற அடையாளங்கள் மீது உள்ளவர்கள் மீது இயற்கையாகவே நமக்கு கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்தை எப்படி முறியடிப்பது என்று பார்க்கும்பொழுது வேறுபாடுகள் என்பது இந்த நாட்டிற்கு மிக மிக அவசியம். எந்த நாட்டிற்குமே வேறுபட்ட பல வேலைகளை செய்வதனால்தான் நாம் பல காரியங்களை திறம்பட ஆற்ற முடிகிறது. எல்லோரும் விவசாயியாக, எல்லோரும் என்ஜினியராக, எல்லோரும் டாக்டராக, எல்லோரும் கல்வியாளராக முடியாது. எல்லோரும் குப்பை கூட்டுவராக முடியாது. சில தொழில்களை சிலர் செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் இங்கே பிறப்பின் அடிப்படையிலே இந்த தொழில்கள் வரையறுக்கப்பட்டதனால் இந்த வேறுபாடுகள் என்பது அதன் மீது ஒடுக்குமுறையை கட்டமைக்கின்ற நிலையிலே உள்ளது. ஆகையினால் இந்த ஒடுக்குமுறைகளை மீறி அரசியலில் எப்படி பங்கேற்பது என்பது ஒரு சவால் தான். அந்த சவாலை பார்க்கும் பொழுது பெண் என்ற கருத்தாக்கத்தின் மீது நிறைய ஸ்டீரியோ டைப் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பெண் என்றாலே இப்படித்தான் என்பது போன்ற கருத்தாக்கங்கள் நிறைய உள்ளன. இது பெண்களுடைய அரசியல் பங்கேற்புக்கு தடையாக உள்ளது. இரண்டாவது பார்க்கும்பொழுது அவர்களிடம் பணம் இல்லை என்கின்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது.
இந்த வாதத்தை கூட அமெரிக்காவில் முறியடித்திருக்கிறார்கள். எமிலி என்று சொல்லப்படுகின்ற early money like is ஈஸ்ட், அதாவது காலத்தில் பெறப்படுகின்ற பணம் என்பது ஈஸ்டை போல பல்கி பெருகக்கூடியது என்ற அளவில் அர்த்தப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு பணத்தை 1995ஆம் ஆண்டே 22,000 பேர் கொண்ட ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்தி அந்த நெட்வொர்க் மூலமாக $6 பில்லியன் அளவிற்கு பணம் சேகரித்து பெண்கள் போட்டியிடும் போது அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்படினால் பெண்களுக்கு பணம் இல்லை, அதனால் போட்டியிட முடியாது என்கின்ற ஒரு கருத்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல பெண்கள் ஒரு எந்த அடிப்படையிலே அரசியலிலே நுழைகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய உதாரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. பெண்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் என்ற அடிப்படையில் அரசியலில் நுழைய ஆசைப்படுகிறார்களா, அல்லது பெண்கள் நாங்கள் இந்த நாட்டிலே 50% எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியலில் நுழைகிறார்களா, அல்லது நாங்கள் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் பெண்களுக்கு உரிய மாற்றங்களை செய்ய போகிறோம், அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றப் போகிறோம் என்கின்ற எண்ணத்திலே அரசியலுக்கு வரப்போகிறார்களா, அல்லது பெண்கள் அரசியலுக்கு வந்தால் குடும்பம், குழந்தை, உலக அமைதி, சுற்றுப்புற சூழல் இவற்றையெல்லாம் பாதுகாக்கின்ற அளவு காடு வளர்ப்பு இப்படி போன்ற கருத்தாக்கங்களோடு நாங்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று சொல்கின்றார்களா, இதை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. இப்பொழுது கடந்த காலத்தை நாம் சற்று உற்று பார்ப்போம். தமிழகமாகட்டும், இந்தியாவாகட்டும், அல்லது வேறு நாடுகளாகட்டும், என்ன மாதிரி கருத்தாக்கத்தை பெண்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் என்று பார்க்கும்போது ரஷ்யா ஒரு முன்னுதாரணமாக உள்ளது. ஏன் ரஷ்யாவை நான் முன்னுதாரணமாக கொள்கின்றேன் என்றால், நாங்கள் இங்கே பெண்கள் முன்னணி என்ற ஒரு அமைப்பை 2004 துவங்கி ஒரு அரசியல் கட்சி துவங்கும் எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டு மதுரையிலே 1,00,000 பேரை தமுக மைதானத்தில் பெண்கள் கலையரங்கு என்ற பெயரிலே கூட்டி 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெண்களும் அரசியலும் என்ற மாநாட்டை திருச்சி ஜி.கார்னரில் நடத்தி அதற்கு பிறகு முதல் முறையாக திமுக, அதிமுக, தேதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் முதல் முறையாக 40 ஆண்டு காலமாக பெண்களுக்கென்று தனி மாநாடு நடத்த ஆரம்பித்தார்கள். கடலூரிலே கனிமொழியை கொண்டு திமுகவும், அதிமுகவில் இளம் பெண்கள் பாசறை என்பதும் இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் துவக்கம் கண்டன என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, ரஷ்யாவில் ஏற்கனவே பெண்கள் அரசியல் கட்சியை துவங்கிவிட்டார்கள். அந்த கட்சியின் பெயர் விமன் ஆஃப் ரஷ்யா என்பதாகும். விமன் ஆஃப் ரஷ்யாவை அவர்கள் தொடங்கிய பொழுது எந்த நோக்கத்தில் தொடங்கினார்கள் என்றால், அதாவது கம்யூனிசம் வீழ்ந்துவிட்டது, அதிலே மேல்மட்ட உறுப்பினர்களாக பொலிட் பியூரோ என்று சொல்வார்கள், அதிலே மேல்மட்ட உறுப்பினராக இருந்த பெண்கள் இந்த கட்சியை துவக்குகிறார்கள். இந்த கட்சியை துவக்கி டியூமா என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய பார்லிமெண்டில் நுழைவதற்காக தேர்தலில் போட்டியிட்டு ஏறக்குறைய 70 இடங்களை கைப்பற்றுகிறார்கள். 70 இடங்களை கைப்பற்றி அவர்கள் உள்ளே நுழையும் பொழுது மக்கள் பெண்கள் அங்கம் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், ஏனென்றால் காலமாக அரசு என்பது பெண்களை புறக்கணித்து வருகிறது. The state and women are always considered as anti-establishment, anti-state என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தார்கள். அதனால் இவர்கள் அரசுடன் போராடி உரிமைகளை பெற்று தருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் விமன் ஆஃப் ரஷ்யாவில் உள்ள மேல்தட்டு பெண்கள் அங்குள்ள பிரசிடென்ட் மற்றும் மேல்மட்ட பதவியில் இருக்கின்ற பிரசிடென்டால் இப்பொழுது இருப்பவர் போல உள்ள அப்பொழுது இருந்த பிரசிடென்ட்டுடன் கைகோர்த்து கொண்டு சில ஆதாயங்களை பெற்றுக் கொண்டார்கள். இது மக்கள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் பெரும்பாலான பெண்களை நம்பி அரசியல் செய்யாமல் பெரும்பாலான பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்விலே அவர்களுக்கு என்ன தெரிய வந்தது என்றால், வீட்டிலே இருந்து வேலை பார்ப்பதுதான் பெண்களுக்கு அழகு என்று பெண்கள் சொல்கின்றார்கள். குறைவான பெண்களே அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். பெண்களுடைய ட்ரெடிஷனல் ரோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குடும்பம், குழந்தை வளர்ப்பு, இதை விட்டு அரசியலுக்கு போகக்கூடாது என்று பெரும்பாலான பெண்கள் விரும்பியிருந்தார்கள். ஆகையினால் இந்த கட்சி என்பது அவர்களுக்கு விரோதமாக பெரும்பான்மையான பெண்களுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டது. இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பெண் என்பதை அரசியலில் பங்கேற்கும் விருப்பத்தை
அடிமட்டத்திலிருந்து வளர்த்தெடுத்து பிறகு அதை தயாரித்து போட்டியிட்டு இருக்க வேண்டும், அல்லது போட்டியிட்டு கொண்டே அரசியலில் இருந்து கொண்டே இன்னும் பெண்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு பெண் என்ற ஒரு ஐடென்டிட்டி அடையாளத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்கள், அது தோல்வியை தழுவியது. அடுத்த முறை என்ன ஆகிறது என்றால் அவர்கள் 5% ஓட்டுகளை கூட பெற முடியவில்லை. இதற்கிடையிலே மற்ற கட்சிகள் தந்திரம் செய்து அதிகமான பெண் வேட்பாளர்களை நிறுத்திவிட்டார்கள். ஜபலகோ என்று சொல்கின்ற ஒரு பார்ட்டியும் அவர் ஹோம் இஸ் ரஷ்யா என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு அரசியல் கட்சியும் அதிகமான பெண் வேட்பாளர்களை நிறுத்தியது. இதனால் பெண்களுக்கு லாபம் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த பிரதிநிதிகள் மறுபடியும் கட்சி பிரதிநிதிகளாக இருப்பார்களே தவிர பெண்கள் பிரதிநிதிகளாக இருப்பதில்லை. இப்போது கூட நமது நாட்டிலே பல பெண் தலைவர்கள் இருந்தார்கள். ஜெயலலிதா மற்றும் மம்தா பானர்ஜி, வசுந்தரா ராஜே சிந்தியா போன்ற, ஷீலா தீக்ஷித் போன்ற பல்வேறு பெண் தலைவர்கள் இருந்தார்கள். அதிலே மம்தா பானர்ஜி தவிர மீதி அனைவருமே ஒரு கட்சியிலே இருந்து அந்த கட்சி சொல்கின்றபடி கேட்டு நடந்தவர்கள். அவர்கள் இப்பொழுது கனிமொழியே இருந்தாலும் கூட தனது தந்தையிடம் சென்று, அப்பா நீங்கள் 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு இதிலே மதிப்பு என்று பேச முடியுமா என்று கேட்டால் பேச முடியாது. ஏனெனில் பெண்கள் அரசியல் கட்சியில் சேர்வதை விருப்பப்படவில்லை. என்னையே கூட நான் அமெரிக்காவிலே ஒரு பெண்ணை சந்தித்தேன். அந்த பெண்ணை சந்தித்த பொழுது என்னுடைய பயோடேட்டா அவர்கள் கையில் இருந்தது. என்றால் கூகுளில் இருக்கிறது. ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டேன் என்று தெரிந்ததுமே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், முட்டாள்தனம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. படித்த பெண்களே அரசியலில் பெண்கள் நுழைவதை முட்டாள்தனம் என்று கருதினால் மற்றவர்கள் எப்படி இதை பார்ப்பார்கள் என்பதுதான் அதிலே ஒரு சந்தேகம். அதாவது இன்று கூட பெண்கள் அரசியல் ஒரு சாக்கடை என்றும், பெண்கள் முன்னணி தொடங்கிய காலத்தில் ஒரு கல்லூரி ஆசிரியர் கூட சொன்னார், நாங்கள் உங்கள் பெண்கள் முன்னணி என்கின்ற இயக்கத்தில் சேர்க்கின்றோம், ஆனால் அது எந்த காலத்திலும் அரசியல் கட்சியாக மாறக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தார். அல்லது நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலும் கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தார். இது அரசியல் பற்றிய புரிதல் பெண்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. பெண்கள் அரசியலில் நுழைய விருப்பப்படாமல், பெண்கள் அதிலே பங்கேற்காமல், பெண்கள் சட்டமன்றம் போகாமல், பெண்கள் பாராளுமன்றம் போகாமல், ராஜ்யசபா போகாமல், பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் மட்டும் வர வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை பெண்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதை போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கிய விஷயம். இன்னொன்று, இதிலே ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. கல்லூரி படித்த பெண்களில் ஆண்கள் இருவரும் பொலிட்டிக்கல் எஃபிகசி என்று சொல்லப்படுகின்ற நாலேஜ், அதாவது அரசியல் அறிவு பற்றி ஒரு சின்ன ஆய்வு நடத்தப்பட்டது அமெரிக்காவில். இங்கே இல்ல, அங்கேயே கல்லூரியில் படிக்கும் பெண்களில் 60% இந்த பொலிட்டிக்கல் சம்பந்தமான அறிவும், ஆண்கள் 90% பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இங்கே நம்ம ஆய்வு இன்னும் நடத்தவில்லை. ஒருவேளை நாம் ஆய்வு நடத்தினால் பெண்கள் எத்தகைய அரசியல் அறிவை கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். நான் கங்கவலி என்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது ஒரு கிராமத்திற்கு பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே எல்லாருமே ஏரிக்கரையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் நான் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கும் முன்னே ஒரு அம்மா சொன்னார்கள், இவர்கள் IAS இருந்து ஏராளமாக சம்பாதித்தது காணாது என்று MLA ஆகி வந்து பணத்தை சுட்ட வந்திருக்கிறார்கள் என்று என்னை சொன்னார்கள். நான் அவர்களை பாராட்டினேன். உண்மையிலேயே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், IAS இருப்பதை விட அரசியல்வாதியாக இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை பாராட்டுகின்றேன். ஆனால் இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், தலித் மக்கள், பெண்கள், மைனாரிட்டிஸ், இவர்களுக்காக யார் பாடுபடுகிறார்கள் என்று எப்போதாவது நீங்கள் தேடியதுண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். எங்க வீட்டை தேடி என்கிட்ட வந்து கை நின்று எனக்கு காசு கொடுத்து வாக்கு கேட்டாங்க. நீங்க வந்து எங்க வீட்டுக்கிட்ட வராமலே, எங்க ரோட்டு பக்கம் எட்டி பார்க்காமலே ஓட்டு கேட்கிறீங்களே, அது எப்படி நியாயம் என்கின்ற அரசியல் புரிதல் வைத்திருக்கிறார். அதாவது அரசியல் என்றால் வீடு தேடி வர வேண்டும், அவர்களை கையெழுத்து கும்பிட வேண்டும், அவர்கள் ஓட்டுகளை கேட்க வேண்டும். இங்கே தத்துவத்திற்கோ கொள்கைக்கோ எந்த இடமே கிடையாது. அப்படிப்பட்ட புரிதலை பெண்கள் வைத்திருந்தால் பெண்கள் அரசியலுக்கு வருவதனால் என்ன லாபம்? யாருக்கு தான் என்ன லாபம் ஏற்பட போகின்றது? ஆகையால் தான்
33% இடஒதுக்கீட்டை நம்மால் இன்னும் பெற முடியவில்லை. இந்த 33% இடஒதுக்கீட்டை பற்றி உங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய பெண்கள் இயக்கங்கள் இதை முன்னெடுத்தார்கள். ஆனால் அது சட்டமாகவில்லை. சட்டமாகாததற்கு காரணம் என்னவென்றால், இன்று உலகத்திலே எங்கும் இல்லாத அளவிற்கு லோக்கல் பாடிஸ் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சாயத்து தேர்தலிலே அதிகமான பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பெரும்பாலானோர் பினாமிகளாக செயல்படுகிறார்கள். ஆண்களுடைய பினாமிகளாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை ஒரு சிலர் முயற்சி செய்கின்றார்கள். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். போக போக அவர்கள் தன்னுடைய சுதந்திரத்தை அடைவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கோட்டா சிஸ்டம் என்பது சட்டமன்றத்தில் வரவில்லை, பாராளுமன்றத்தில் வரவில்லை. இதை பற்றி நாம் பேசும்போது அங்கே என்ன கருத்து தெரிவிக்கப்பட்டது என்றால், இது 33% என்பது படித்த திறமையான பெண்களுக்குரியது என்று ஒரு ஆர்குமெண்டை வைக்கின்றார்கள். சரி, ஏன் இந்த திறமையானவர்கள் ஆண்களுடைய திறமைகளோடு போட்டி போடாமல், திறமை என்ற விவாதம் எங்கிருந்து வந்தது? ஆண்களோடு போட்டியிடும் பொழுது எங்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். பெண்களோடு போட்டியிட வேண்டும் என்பது திறமை வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். இது டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாதா? ஏன் இதை வலியுறுத்துகிறீர்கள், திறமையை வலியுறுத்துகிறீர்கள் என்று? ஏனென்றால் இதை முன்னெடுத்த பெண் தலைவர்கள் பெரும்பாலும் உயர்சாதியை சேர்ந்தவர்கள் என்பது சொல்லாமலே உங்களுக்கு விளங்கும். இப்பொழுது இந்த உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று ஆர்ஜேடி பிரசிடென்ட் லாலு பிரசாத் யாதவ், ஜனதா தள் யுனைடெட் என்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் சரத் யாதவ், காங்கிரஸில் இருந்து பிரிந்து போனவர், அவர் மற்றும் மாயாவதி போன்றோர் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். அதில் என்ன கோரிக்கைகள் என்றால், இந்த 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தும் பொழுது அதிலே பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு பங்கு வேண்டும், தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு பங்கு வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது நிறைவேறும், நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னார்கள். உடனே பெண் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நாங்கள் எல்லாரையும் கூட்டி இதை பற்றி விவாதிக்கிறோம், எங்களுக்குள் இதை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்பதை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு பிறகு நாங்கள் திரும்ப லோக்சபாவுக்கு வருகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். மாறாக அவர்கள் எங்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடே வேண்டாம், இப்படி ஜாதி ரீதியாக இது பிரிக்கப்படும் என்றால் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் இந்த 33% இடஒதுக்கீடு இன்னும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆகையால் பெண் என்பதை எப்படி பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால், தகுதி வாய்ந்த, வசதி படைத்த, அறிவாற்றல் பெற்ற பெண்கள் தங்களுக்காக, சொந்த நலனுக்காக இந்த பெண் என்கின்ற ஒரு ஐடென்டிட்டியை அல்லது அடையாளத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகிவிட்டது. ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அரசியல் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு நேரடியான அரசியலை மட்டும் குறிப்பிடவில்லை. இங்கே நேரடி அரசியல் என்பது ஒரு கட்சியில் சேர்வது, வேலை செய்வது, எம்எல்ஏ எம்பி என்பது போட்டியிடுவது அல்லது பஞ்சாயத்து தலைவர் போட்டியிடுவது, அந்த கொள்கைகள் சார்ந்து நிற்பது என்று அர்த்தமாகும். அது இல்லாமல் இன்டைரக்ட் பாலிடிக்ஸ் என்ற மறைமுக அரசியல், அது இயக்கங்கள் சார்ந்து நிற்பது. இயக்கங்களாக இருந்து இப்ப சமீபத்தில் நான் கூட பஞ்சம இடத்திற்கான ஒரு மீட்புக்கான ஒரு வரைவு சட்டத்தையே தயாரித்து, சந்துரு அவர்கள் ஜட்ஜ் அவர்களுடைய துணையுடன் அந்த சட்டத்தை தயாரித்து என்று சீஃப் மினிஸ்டரிடம் கொடுத்திருக்கிறேன். இந்த நிலங்களை மீட்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டமிட்டார்கள். என்னவென்றால், இதுவரை இந்த பஞ்சம நிலத்தை யார் வைத்திருந்தால், பஞ்சம நிலம் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரிட்டிஷ்காரர் கொடுத்த நிலம். இந்த நிலத்தை மாற்றுசாதியினர் பிடுங்கிக் கொண்டனர். திரும்பவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே அதை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய கருத்து. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் தெரியாமல் இந்த நிலத்தை வாங்கிவிட்டார்கள், ஆகையினால் பணம் கொடுத்து விட வேண்டும், அவர்கள் பணம் கொடுத்து அந்த நிலத்தை அவர்களே வைத்துக் கொள்ள அனுமதிக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை தயார்படுத்துவதற்காக என்னை அழைத்து நீங்கள் மற்ற தலித் இயக்கங்களுடன் பேசுங்கள் என்று சொன்னார்கள். இது அடிமடிக்கே ஆபத்து என்பதை உணர்ந்து, சரி, இவர்களை சட்டம் இயற்றவிட்டால் இவர்கள் இப்படித்தான் இயற்றுவார்கள், ஆகையினால் நாமே ஒரு சட்டத்தை தயார் செய்து அவர்களிடம் கொடுத்து இதை அமல்படுத்துங்கள் என்று வைப்போம் என்று ஒரு சட்டத்தை தயார் செய்தோம். அதே போல பெண்களுக்கு இன்று பல நாடுகளில் பெண்கள் உயர்ந்து வந்தாலும் கூட டொமஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற வீடு என்ற அளவிலே அதிகாரம் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை, வேலை பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இதற்கான ஒரு சட்டத்தை நாம் ஏன் தயாரிக்க கூடாது? இதுவும் அரசியல் தான். பெண்கள், ஆண்கள் வீட்டிலே இன்னென்ன வேலைகளை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும், இந்த வேலையை செய்யாவிட்டால் இன்னொன்றை செய்ய வேண்டும் என்பது போன்ற சட்டங்கள் ஏனென்றால் வளர்ந்த நாடுகளில் இன்னும் தயாராகவில்லை. பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பாராளுமன்றத்தில் வந்து விட்டார்கள். எந்த நாட்டிலே? நார்வேல 41%, 51% கூட பாராளுமன்றத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட வீட்டிலே ஆண்கள் அதிகாரம் இன்னும்
அதாவது குழந்தைகளை பார்க்கின்ற கடமைகள் இன்னும் பெண்களுக்கே விடப்படுகின்றன. ஆகையினால் இந்த மாதிரியான இன்ஃபார்மல், அதாவது அரசியலில் நுழைந்து சட்டம் இயற்றுவது மட்டுமல்லாமல் இயக்கங்களில் இருந்து கொண்டு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், கருத்தரங்குகள், இது போன்ற ஒர்க் ஷாப்புகள், இதனால் இன்று உணவு முறையை நாம் உள்ளூர் உணவு முறையாக மாற்றி அமைக்கப் போகின்றோம், சத்துள்ளதாக மாற்றி அமைக்கப் போகின்றோம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவும் ஒரு வகையான அரசியல் தான். இந்த மாதிரி அரசியலிலே பெண்கள் அதிக அளவிலே ஈடுபாடு கொண்டு பிறகு அவர்கள் அதிலிருந்து பரிணமித்து வந்தார்கள் என்றால் பெண்களுக்கான சில நல்ல விஷயங்களை செய்வார்கள். நான் நிறைய அதிகாரிகளையும் செனட் மெம்பர்களையும் இன்டர்வியூ செய்தேன். அதுல முக்கியமாக ஆலிசன் கிளாக்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செனட் மெம்பர் வெர்மாண்ட் ஸ்டேட், அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹியூமன் ரைட்ஸ் ஆர் விமன் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொன்னார்கள். அதாவது பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை, மனிதர்களுக்கு என்று சென்று செய்தால் அது பெண்களுக்கும் சேரும் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், ஹியூமன் ரைட்ஸ்க்கு பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்குறீர்கள் என்று கேட்டேன். ஏனென்றால் பெண்களுக்கு 30% பட்ஜெட் ஒதுக்க வேண்டும் என்று பெய்ஜிங் மாநாட்டிலே கையெழுத்து போட்டுவிட்டு வந்து இன்று வரை எந்த நாடுமே அதை பின்பற்றவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் விமன் ரைட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கும் பணம் ஒதுக்குவதில்லை, விமன் ரைட்ஸ்க்கும் பணம் ஒதுக்குவதில்லை. இது வெறுமனே ரைட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது பொருளாதார பிரச்சனை, சுதந்திரமான செயல்பாடுகளுடைய பிரச்சனை, இது வளங்களை பகிர்ந்து கொள்வதற்கான பிரச்சனை. இன்று பெண்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் ஆணுடைய ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆணாதிக்கம் என்பது வெறுமனே வீட்டில் மட்டும் செயல்படுவது கிடையாது. நிலம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் எல்லாவற்றிலுமே ஆணாதிக்கம் இருக்கிறது. ஆகையால் பெண்கள் வெறுமனே ஆண் அதிகாரத்தை டவுரி பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கற்பழிப்பு, ஆபாச சுவரொட்டி கிழிப்பு என்ற பழைய பணிகளில் இல்லாமல், அல்லது அடுப்பு புகையில்லாத அடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கைகள் இல்லாம நிலம் எங்களுக்கு வேண்டும், நாங்களும் இந்த நாட்டிலே விவசாயிகள், எங்கள் பெயரிலே நிலம் வேண்டும், எங்கள் பெயரிலே பட்டா வேண்டும், எங்களுக்கு வீடு வேண்டும், சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதிலே எங்களுக்கும் கடமைகள் உண்டு, குழந்தை வளர்ப்பிலே உங்களுக்கும் கடமைகள் உண்டு என்று எல்லா பொருள்களையும் எல்லா வளங்களையும் நம்முடைய பங்கு இருக்கிறது, நம்முடைய ஆற்றல் அதிலே, நம்முடைய அறிவாற்றல் அதிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அது எப்படி இந்த உலகத்தை நாம் வாழ்கின்ற நல்ல பூமியாக, சந்தோஷமாக, மகிழ்வுள்ளதாக, சமத்துவம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற அக்கறை பெண்களுக்கும் உள்ளது என்பதை நாம் எப்படித்தான் வெளிப்படுத்துவது? நிலத்தை பற்றி பேசுவதில்லை, அது ஆண்களுடைய சொத்தாக இருக்கிறது என்றும். ஷீலா தீட்சித் ஒரு முறை டெல்லியிலே போய் அவர்கள் ஆய்வு செய்த பொழுது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸில் ஆய்வு செய்த பொழுது எத்தனை சொத்துக்கள் அன்று மட்டும் கைமாறி இருக்கிற என்று பார்த்தால் 90% ஆண்களுக்குள்ளேதான் பரிவர்த்தனை. பெண்களுக்கு சொத்தும் கிடையாது, பரிவர்த்தனையும் கிடையாது. அது ஹிந்து சட்டப்படி பெண்களுக்கும் சொத்து உண்டு என்கின்ற சட்டம் வந்த பிறகும் எத்தனை பெண்கள் அதிலே பயனடைந்துள்ளார்கள் என்றால் இன்று வரை 5% பெண்கள் தான் பயனடைந்துள்ளார்கள். ஆகையினால் நாம் என்ன கூறுகிறோம் என்றால் எல்லா பொதுகளுமே பெண்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான். வீடு மட்டுமல்ல, பொது வெளியும் நமக்கு சம்பந்தப்பட்டதுதான். இந்த வான், ஆகாயம், விஞ்ஞானம் எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்டதுதான். அதை பற்றிய உரையாடல்களை நாம் இனி அதிகமாக துவக்க வேண்டும். நம்முடைய அதிகாரத்தை அதிலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும், அதை மேம்படுத்துவதில் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான அரசியலாக பரிமளிக்கும். அதனால் அரசியல் என்பது எம்எல்ஏ, என் தம்பி கூட ஒரு முறை கேட்டான், என்ன உனக்கு எம்எல்ஏ எம்பி ஆசை வந்து விட்டதா என்று கேட்டான். அரசியல் என்றாலே எம்எல்ஏ எம்பி என்றுதான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதுவல்ல. இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பது, எல்லாருக்குமாக மாற்றி அமைப்பது, நன்மைக்காக மாற்றி அமைப்பது என்ற எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான முறையிலே அனைத்து சமூகமும் சுமூகமாக வாழ்வதற்காக இந்த உலகத்தை மாற்றுவது என்பதுதான் அரசியல் சித்தாந்தமே. ஆகையினால் அப்படிப்பட்ட அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருக்கும் பொழுதுதான், அதிகமாக என்றால் நாம் 50% என்றால் குறைந்தபட்சம் 50% நாம் அரசியலில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மாற்றத்தை கொணர முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இன்னும் பேசுவதற்கு அதிகமாக இருக்கிறது, பிறிதொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நாம் விரிவாக பேசலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.